நாடாளுமன்ற கூட்டணி தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் அதிமுகவைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ், வணக்கம். இது பற்றிய முழு தகவலை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தினுடைய இல்லத்தில் அதிமுக நிர்வாகிகள் தற்பொழுது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பின் போது அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, அதே போல KP அன்பழகன் மற்றும் பெஞ்சமின் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். தேமுதிக தரப்பில் பொதுச் செயலாளர் பிரேமலதா, அதே போல துணை செயலாளர் பார்த்தசாரி உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். தேமுதிகவை பொறுத்தவரை கடந்த 2 வாரத்திற்கு மேலாக அதிமுக மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது 7 தொகுதிகளில் 3 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக தரப்பிலிருந்து சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுவரை மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரடியாக சந்தித்து அதிமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தார்கள். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக தேமுதிக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. ஒரு கசப்பான காரணமாக நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறோம், தேமுதிக அமமுகவுடன் அதே போல பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தார்கள், அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை. அதே நேரத்தில் தற்பொழுது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவை தங்களுடைய கூட்டணிக்கு அழைக்க ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து மறைமுகமாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது கூட பிரேமலதா அவர்கள் தங்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக ராஜ்யசபா சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சியுடன் தான் தேமுதிக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என தெரிவித்திருந்தார். அதே போல தேமுதிக தனக்கு சாதகமான தொகுதிகள் என தேர்வு செய்துள்ள 7 தொகுதிகளில் 3 தொகுதிகள் வரை அதிமுக தரப்பிலிருந்து ஒதுக்க தயாராக இருப்பதும், இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையின் போது ஒவ்வொரு முறையும் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தார்கள். அதே போல ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு பதிலாக கூடுதலாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்க தேமுதிகவிற்கு அதிமுக தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தார்கள். அதே போல் மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி என சாதகமான தொகுதிகளை பட்டியலிட்டு தேமுதிகவிற்கு மதுரையை வழங்குவது கடினம், எனவே கள்ளக்குறிச்சி மற்றும் விருதுநகர் தொகுதியை ஒதுக்க அதிமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில் 2 கட்டங்களாக மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்களே, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான 2 வாரங்களே உள்ள நிலையில் முதற்கட்டமாக தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த சந்திப்பின் போது ஏற்கனவே 3 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் ராஜ்யசபா சீட்டுக்கு பதிலாக கூடுதலாக ஒரு நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்க அதிமுக தரப்பிலிருந்து சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் 1 வார காலத்திற்குள் இந்த தேமுதிக அதிமுக கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில் பாஜகவும் மறைமுகமாக தேமுதிகவை தங்களுடைய கூட்டணிக்கு அழைக்க முயற்சி செய்து வரக்கூடிய காரணமாகவும் இந்த அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து நேரடியாக பேசி வருகிறார்கள். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவை தங்களுடைய கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலை சந்தித்திருந்தார்கள். அப்போது பாஜகவும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தார்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2025 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக, அதிமுக என 2 கட்சிகளையும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்க தயாரிக்கக்கூடிய நிலையில் அதிமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளை சேர்க்க ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்டமாக நேரடியாக வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகளை நேரடியாக வந்து ஒரு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது இதே முதன்முறையாகும் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக. தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தை நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமே தொகுதி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அடுத்தடுத்த கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல அடுத்த 3 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்று தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது பற்றிய விவரங்களை சொல்லலாம் வினிஷ். தேமுதிக பொறுத்தவரை ராஜ்யசபா பதவி வழங்க முடியாது என அதிமுக தரப்பிலே தெரிவித்திருந்தாங்க, அப்படி கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது OPS உட்பட 4 MLAக்கள் தவிர்த்து அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் 62ஆக மட்டுமே இருக்கிறது சட்டசபையிலே. இந்த நிலையில 34 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்ற முறையில் பார்த்தால் அதிமுகவால் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை மட்டுமே தங்களுடைய கட்சிகளுக்கு தர முடிய நிலை இருக்கிறது. பாமகவும் இதே சூழ்நிலையில் தான் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பாமகவின் 5 MLAக்கள் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணியில் 67 MLAக்கள் இருக்கிறார்கள். பாமக, தேமுதிக என 2 கட்சிகளுமே
ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கும் நிலையில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்க முடியாது என அதிமுக தரப்பிலே கடந்த மறைமுகமாக நடந்த பேச்சுவார்த்தையின் போது திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். இதே போலதான் தனக்கு சாதகமான தொகுதிகள் என தேர்வு செய்துள்ள 7 தொகுதிகளில் 3 தொகுதிகள் வரை ஒதுக்க தயாராக இருப்பதும் அதே தரப்பிலிருந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி என தேமுதிகவிற்கு எங்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறதோ அந்த தொகுதிகளை பட்டியலிட்டு அதிமுகவிற்கு தேமுதிகவினுடைய தலைமை ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அந்த பட்டியலை சமர்ப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தேமுதிகவிற்கு மதுரையை வழங்குவது கடினம். ஏனென்றால் அதிமுக சார்பிலே அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏருடைய மகன் அந்த மதுரையில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தொகுதியில் மதுரையை வழங்குவது கடினம். கள்ளக்குறிச்சி மற்றும் விருதுநகர் தொகுதியை ஒதுக்க அதிமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையை காரணம் காட்டிதான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை முதற்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதிமுக தரப்பிலிருந்து தங்கமணி, வேலுமணி, அதே போல பெஞ்சமின், KP அன்பழகன் என அந்த அதிமுக சார்பிலே தேர்தல் கூட்டணி தொடர்பாக அறிவிக்கப்பட்ட குழுவினர் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பிரேமலதாவை பொறுத்தவரை 14 தொகுதிகள் பிளஸ் 1, அதாவது 14 மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கக்கூடிய கட்சியிடம் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே பிரேமலதா அவர்கள் பேசியிருந்தார்கள். தங்களுடைய மாவட்ட செயலர்களும் இதே கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள் என பிரேமலதா தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டை மாற்றியிருந்தார். நாங்கள் 14 தொகுதிகள் என்று எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ராஜ்யசபா சீட்டுக்கு நிச்சயமாக எந்த கட்சி வழங்குகிறதோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என தங்களுடைய மாவட்ட செயலர்கள் தெரிவித்திருந்தார்கள் என பிரேமலதா தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் பிரேமலதா தொடர்ச்சியாக ராஜ்யசபா சீட்டு பெறுவதை தங்களுடைய ஒரு கடமையாக உணர்கிறார். ராஜ்யசபா சீட்டு எந்த கட்சி தங்களுக்கு வழங்குகிறதோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என பிரேமலதா அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அதன் பேச்சுவார்த்தை காரணமாக தான் தற்பொழுது மறைமுகமாக நடந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நேரடியாக நடைபெற்று வருகிறது. பிரேமலதா ராஜ்யசபா சீட்டு வழங்குவதை நிச்சயமாக எந்த கட்சி எங்களுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக முன்னிறுத்தி வருகிறார். அதன் காரணமாகத்தான் ஏற்கனவே பிரேமலதா அவர்களை மறைமுகமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த அதிமுக நிர்வாகிகள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த பிறகு தற்பொழுது நேரடியாக வந்து பிரேமலதாவை சந்தித்திருக்கிறார்கள். தேமுதிக தரப்பிலிருந்து 3 தொகுதிகளை ஒதுக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் ஒரு ராஜ்யசபா தொகுதி பதவி, அதே போல ஒரு 3 மக்களவை தொகுதி வழங்கினால் சம்மதம் என தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில்